எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் உன்னத திருநாள் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாகும். இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி விரதம் இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். பொதுவாகவே கார்த்திகை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்தன்றும் விரதம் இருந்து வழிபடுவதால் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும். திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரியது என்றாலும் அவர் ஜோதி வடிவமாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தந்த திருநாளான கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை வேண்டி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. கார்த்திகை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும். அதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவது முருகனின் அருளையும் கிடைக்க செய்யும். திருக்கார்த்திகை அன்று அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். அன்று முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு முழு உபவாசமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அப்படி இருக்க முடியாதவர்கள் பால், இளநீர், பழச்சாறு, பழங்கள் முதலியவற்றை சாப்பிட்டு கொண்டு விரதம் கடைபிடிக்கலாம். கிருத்திகை அன்று மௌன விரதம் கடைபிடிப்பது மிகவும் விசேஷமானதாகும். மாலையில் திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரரையும் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தையும் டிவியிலேயோ அல்லது முடிந்தால் நேரில் சென்றோ தரிசனம் செய்த பிறகு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். திருக்கார்த்திகை அன்று ஏற்ற வேண்டிய 27 விளக்குகளுடன் முருகப்பெருமானுக்கு என்று சஷ்டகோண தீபம் ஏற்றி 6 நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும். முதலில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். முதலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதிலிருந்து மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். நெய்வேத்தியமாக கார்த்திகை பொரியும், பொரிகடலை, தேங்காய், வெல்லம், எள் கலந்த உருண்டையும் படைக்க வேண்டும். இல்லை என்றால் இலை போட்டு சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம் ஆகியவற்றை படைத்தும் வழிபடலாம். திருக்கார்த்திகை அன்று விரதம் இருப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம், லிங்காஷ்டகம், சிவபுராணம், திருப்புகழ், கந்தர் அனுதூபி ஆகிய பாடல்களை படிக்கலாம். சாமிக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை யாராவது இருவருக்காவது கொடுத்துவிட்டு அதன் பிறகு வீட்டில் இருப்பவர்களும் சாப்பிட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த முறையில் விரதம் இருந்தால் சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும். பாவங்கள் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.